பிரியமானவர்களே, தேவன் வந்து யோனாவிடம் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு சென்று அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ண, அதாவது இந்த நினிவே அழிந்து போகும், 40 நாளுக்குள்ளே அழிந்து போகும், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ண சொல்லுகிறார். யோனாவும் சென்று அந்த நினிவே மாநகரத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். அதை கேட்டு அந்த மக்கள் அதை விசுவாசித்து ஈட்டுடுத்திக் கொள்ளுகிறார்கள். அதை அறிந்த அந்த ராஜாவும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த தேசத்தில் உள்ள எல்லா சிறு பிள்ளைகள், இந்த பெரியவர்கள், ஆடு மாடுகள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? இருட்டுடுத்தி கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், வழியை விட்டு அவனவனும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒருவேளை தேவன் என்ன செய்வார்? நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு மனம் திரும்புவார், மனம் திரும்பி நம்மை அழிக்க மாட்டார் என்று கூறுகிறார். எல்லாரும் அதே போல செய்கிறார்கள். ஒருவேளை தேவன் மனம் திரும்புவார் என்று பாருங்கள். தாவீது உரியா என்கிற ஒரு படைவீரனுடைய மனைவியை சொந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறார். அப்படி ஒரு பாவம் செய்யும் போது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். இப்படியாக நீ ஒரு பாவம் செய்தால் உன் பிள்ளையை நான் என்ன செய்வேன்? சாவடிப்பேன் என்று அவருக்கு தண்டனையை கொடுக்கிறார். இது ஆண்டவர் சொன்னபடியே அவனை அங்கே தண்டித்தார். இங்கே நினிவேயிலே பார்த்தீர்கள் என்றால் தேவன் அவர்களை எச்சரிக்கிறார். ஆனால் அங்கே தாவீதை வந்து தண்டிக்கிறார். நீ என்ன செய்வாய்? பாவம் செய்தால் அதனால் என்ன செய்வான்? பிள்ளை சாகும் என்று அவனை அங்கே தண்டனையை கொடுக்கிறார். அவன் ஆனாலும் தேவன் ஒருவேளை எனக்கு மனம் இறங்குவார் என்று சொல்லி என்ன செய்கிறான்? அவன் தரையிலே உட்கார்ந்து அந்த 7 நாளும் பிள்ளை 7 நாள் சாக கிடக்கிற அந்த 7 நாள் அவன் தரையிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை அங்கே என்ன செய்து? செத்து போயிட்டு. ஏன்னா தேவன் அங்கே எச்சரிக்கவில்லை. அவனை தான் செய்த பாவத்திற்கு அவன் ஆண்டவர் அங்கே தண்டித்தார். ஆனாலும் கூட அவன் ஒருவேளை தேவன் மனம் இறங்குவாரோ என்று ஜெபித்து கொண்டிருக்கிறான். பிறகாக தேவன் என்ன செய்கிறான்? அவன் அந்த பிள்ளை இறந்த உடனே எழும்பி என்ன செய்கிறான்? அவன் புசித்து கொடுத்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் ஒருவேளை தேவன் இறங்குவார் என்று அவன் அழுது கொண்டிருந்தான். பிள்ளை இறந்த பிறகு அந்த பிள்ளை திரும்பி வராது என்பதை அவன் அறிந்து கொண்டு அங்கே இருந்தவன் எழுப்பி போகிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு பிறகு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டு அவன் மேல் அன்பாயிருக்க அந்த ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பாருங்கள், 10வது யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். அதை தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் தன்னுடைய வழியை அவர்கள் அந்த நினிவே மக்கள் யோனாவுடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வழியை விட்டு மனம் திரும்புகிறார்கள். அதை பார்த்து தேவன் அவர்கள் அழிப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அழிக்கவில்லை. அது தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். பாருங்கள், யோனாவிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோனாவை உருவாக்கினவர், யோனாவை 3 நாள் மீனின் வயிற்றில் வைத்து தாங்கினவர். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நமக்காக மரித்து பல பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். எந்த ஒரு தேவனும் செய்யாத பெரிய ஒரு கிரியை அவர் செய்திருக்கிறார். அவர் தான் பெரிய தேவன் என்று நிரூபித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும்போது அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை மனம் திரும்ப அழைக்கிறார். அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்த உலகம் அழிவதற்கு முன்னாக என்ன செய்கிறார்? எல்லாரும் மனம் திரும்புங்கள் என்று கூறியிருக்கிறார். பாருங்கள், அவனவன் தனிய வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். ஒரு தேசத்திலே நோவா, தானியேல், யோபு என்று 3 மனிதர்கள் அந்த தேசத்தில் இருந்தால் கூட அந்த தேசத்தை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்கிற ஆத்மாவே சாபம். அதாவது யார் தேவனை நோக்கி கூப்பிட்டு மனம் திரும்புகிறார்கள் அவர்களை மட்டும் ரட்சிக்கப்படுவார்கள் தவிர மற்ற மனிதர்கள் அல்லதாவது முன்பெல்லாம் சோதோகுமாராவை அழிக்கும் போது கர்த்தர் வந்து அந்த தேசத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் அந்த தேசத்தை அழிக்காமல் பாதுகாத்தார். அந்த சோதம் குமாராவிலே லோத்த குடும்பத்தை தேவன் காப்பாற்றார். ஆனால் இப்போது அப்படி தேவன் செய்ய மாட்டார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு வந்து நமக்காக மரித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கலாம். அவரை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதும், அவரை நம்ம விசுவாசித்தால் மட்டும் போதும், நம்முடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படுகிறது. அதனால் முன்னோடைய பாவம் நம்ம பிள்ளைகளை பின்தொடர்ந்து வர முடியும். நம்முடைய பெற்றோர் செய்த பாவம் நம்முடைய பின்தொடர்ந்து வர முடியும். ஆனால் நாம் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நாம் மனம் திரும்பும் போது அந்த நம்முடைய பாவம் நம்முடைய பெற்றோருடைய பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வர முடியாது. அதே போல தான் நான் வந்து இப்போ ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நல்லவன், அதனால் எனது பிள்ளைகள் வந்து எப்படி வேண்டுமானால் வாழலாம், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் நல்லா இருப்பார்கள் நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் ஆண்டவரை அறிய வேண்டும், அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். தன் தகப்பன் நல்லவனாக இருக்கிறார்கள், தன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் நிச்சயமாக சொல்ல முடியவில்லை. தன் பிள்ளைகள் தகப்பன் தன் தேவனை அறிந்திருக்க வேண்டும், பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். பெற்றோர் வந்து பாவம் செய்திருந்தால் கூட அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்து அந்த பிள்ளைகள் தேவனை அர்த்தவர்களாக இருந்தால் தேவன் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.
அதே போல் தான் பாருங்க, ஒரு பாவி எச்சரிப்படைந்து அவன் நீதியும் நியாயம் செய்தவன் மனம் திரும்பும்போது அவனுக்கு ரசிக்கப்படுகிறார். அவனவன் தன் வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அவனவனுக்கு, அதாவது அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக தேவன் அவனவனை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை கிரிகளை நம்ம சீர்படுத்தும் போது தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.